விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த 29 பேரில் 18 உடல்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிணக்கூராய்வு முடித்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். 29ஆக பலி எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. விவரங்களை சொல்லுங்க. கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் என்ற ஒரு பகுதியில் விஷச்சாராயம் அருந்திய 107 பேர் இதுவரை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 29 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மாலை வரை 10 பேர் உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை இருந்த நிலையில் இன்று விடுவதற்குள் இத்தனை எண்ணிக்கை, அதாவது 29ஆக இந்த உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதற்கிடையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இன்னும் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் பலர் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் மிகவும் அதில் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக மற்ற மருத்துவமனைகளுக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பக்கூடிய நடவடிக்கைகளும் இரவு முழுவதும் தொடர்ந்து இருக்கிறது. அதில் சேலம் மருத்துவமனை மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கும் தொடர்ந்து இங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக பலர் அனுப்பியிருக்கிறார்கள். இதுவரை பாண்டிச்சேரியில் 19 பேர் அங்கே அனுமதிக்கப்பட்டு அதில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சேலத்தில் 23 பேர் இதுவரை அனுமதிக்கப்பட்டு அதில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதேபோல விழுப்புரம் அரசு மருத்துவமனையிலும் 4 பேர் இங்கே உயிரிழந்தவர்கள் அங்கிருந்து பிணக்கூராய்வு முடித்து அந்த உடல்களும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களுடைய உடல்களில் மொத்தமாக 18 உடல்கள் பிணக்கூராய்வு முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கு தற்பொழுது தயார் நிலையில் இருக்கிறது. அதற்கான ஆம்புலன்ஸ்கள் எல்லாமே கொண்டு அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலான மருத்துவ குழுவினர், அதாவது இந்த அனுமதிக்கப்படுவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தளவில் 2 தினங்களுக்கு முன்பு அந்த சாராயத்தை அருந்தியவர்களுக்கு கூட அச்சத்தின் காரணமாக பலரும் மருத்துவமனையிலே அவர்கள் சிகிச்சைக்காக வந்திருப்பதாக கூறுகிறார்கள். அதனால்தான் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து, அதாவது அனுமதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் 26 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் இந்த எண்ணிக்கை மொத்தமாக 107 பேர் மொத்தமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவற்றில் 53 பேர் பிற மருத்துவமனைகளுக்கு, அதாவது பாண்டிச்சேரி, சேலம், விழுப்புரம் ஆகிய மருத்துவமனைகளுக்கு இங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டவர்கள். அதே வேளையில் இங்கு சிகிச்சை அளிப்பதற்காக இதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் சேர்ந்த மருத்துவ குழுவினர் இங்கு கூடுதலாக வரவழைக்கப்பட்டு நேற்றைய தினமே நேரடியாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். கூடுதலாக மருத்துவ உபகரணங்கள், கூடுதலாக மருத்துவ குழுவினர், அதே போல அவசர கால ஊர்திகளும் தயார் நிலையில் பலவும் கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. சிறிது நேரத்திற்கு முன்பு கூட இந்த கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்த ராஜேந்திரன் என்ற ஒரு முதியவர், அவர் மிகவும் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டதனால அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக தற்பொழுது சேலம் மருத்துவமனைக்கு அவசரகால ஊர்தி மூலமாக அவர் தற்பொழுது கொண்டு சென்றார்கள். இது தொடர்ந்து இங்கே சிகிச்சை அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளும் மருத்துவ குழுவினரும் கூடுதலாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடியவர்களை தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு அதோடு மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் அவர்களை இங்கிருந்து அவசரகால ஊர்திகள் மூலம் அதிலேயே போதுமான வசதிகள், மருத்துவ உபகரணங்கள் வசதிகளுடன் இருக்கக்கூடிய அந்த அவசரகால ஊர்திகளை பயன்படுத்தி மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்ல நடவடிக்கையிலே தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். சரவணன், விஷச்சாராய பலி எண்ணிக்கை எத்தனை பேர் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு? எத்தனை பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது? சொல்லுங்க. இதுவரை 107 பேர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை 29 பேர் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல இன்னும் தீவிர சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களை அங்கிருந்து வேறு மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கு, மேல் சிகிச்சைக்கான மாற்றுவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த வழக்கு ஒரு பக்கம் விசாரணை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் சிபிசிஐடி ஈடுபட்டிருக்கிறதா. நேற்றைய தினம் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டிருந்தது. இன்றைய தினமே சிபிசிஐடி இந்த விசாரணை களத்தில் இறங்குகிறது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கோவிந்தராஜ் என்ற ஒரு நபரையும் கைது செய்து அவருடைய சகோதரர் தாமோதரன் மற்றும் ஜோதி என்ற ஒரு பெண்ணையும் பிடித்து விசாரணை செய்து வருகிறார்கள். எங்கிருந்து இந்த விஷச்சாராயத்தை அவர்கள்
வாங்கினார்கள் என்பது குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சிபிசிஐடி இன்றைய தினமே வந்து விசாரணை களத்தில் இறங்குகிறது. அவர்களுடைய விசாரணை என்பது ஏற்கனவே இது போன்ற விஷச்சாராய வழக்குகளை அவர்கள் வந்து விசாரித்தவர்கள், அதாவது கடந்த ஆண்டு நடந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நடந்த அந்த விஷச்சாராய வழக்குகளில் அவர்கள் வந்து இது தொடர்பாக விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். அந்த அனுபவம் வாய்ந்த அந்த விசாரணை அதிகாரிகளை மீண்டும் இந்த சிபிசிஐடியினுடைய இந்த விசாரணை குழுவிலே ஈடுபடுத்த இருப்பதாக சிபிசிஐடி தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் இன்றைய தினமே இந்த விசாரணையில் இறங்க இருப்பதாகவும் வந்து கூறப்படுகிறது. இந்த விஷச்சாராயத்தை எங்கிருந்து வாங்கி வந்து இங்கே வந்து விற்பனை செய்தார்கள். ஏனென்றால் இது கள்ளக்குறிச்சி நகர்பகுதி. இந்த நகர்பகுதியிலேயே வந்து கருணாபுரம் என்ற அந்த பகுதியில் இவர்கள் வந்து அங்கே வந்து விஷச்சாராயத்தை காய்ச்சவில்லை என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. வெளியில் இருந்து குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய எல்லை பகுதியில் இந்த கல்வராயன் மலை தொடர் இருக்கிறது. அந்த கல்வராயன் மலையினுடைய அடிவாரங்களில் அதே போல மலைப்பகுதிகள் தான் இந்த விஷச்சாராயம் வந்து அந்த கள்ளச்சாராயம் வந்து அங்கே காய்ச்சப்படுவதாகவும், அங்கிருந்து திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் அதே போன்று கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களுக்கும் அங்கிருந்து இவர்கள் சப்ளை செய்வதாகவும் சட்டவிரோதமாக சப்ளை செய்வதாகவும் வந்து கூறப்படுகிறது. இது தொடர்பாகத்தான் ஏற்கனவே இந்த மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேற்று இரவு கூண்டோடு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய இந்த மதுவிலக்கு அமலாக்க பிரிவினர் அவற்றை வந்து முறையாக கண்காணிக்காமல் நடவடிக்கை எடுக்காமல் விட்டதனால் அவர்கள் வந்து கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அடுத்த கட்டமாக இவர்கள் எங்கிருந்து வாங்கினார்கள் என்பதை கண்டறிந்து அங்கு நேரடியாக சென்று சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்துவதற்கும் அவற்றை வந்து காய்ச்சி சப்ளை செய்யக்கூடிய நபர்கள் யார் என்பதை கண்டறிந்து கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் வந்து காவல்துறை வந்து திட்டமிட்டிருக்கிறது. தற்பொழுது கைது செய்யப்பட்ட ஒரு நபர் மற்றும் விசாரணையில் இருக்கக்கூடிய இருவரிடமும் தீவிரமாக இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சிபிசிஐடி விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டு இன்றைய தினமே அதற்கான விசாரணை களத்தில் இறங்குவார்கள் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று மாவட்ட ஆட்சியர் நேற்றைய தினம் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டார். அதே போன்று மாவட்ட எஸ்பியும் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த உடனடியாக புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியரும் தற்பொழுது வந்திருக்கிறார். நேரடியாகவே வந்து அவர் தற்பொழுது மருத்துவமனையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பதையெல்லாம் அவர் நேரில் வந்து கேட்டறிகிறார். அதே போன்று மாவட்ட எஸ்பியும் வந்து நேற்றைய தினம் புதிதாக நியமிக்கப்பட்டார். ரஜத் சதுர்வேதி என்ற சென்னை மயிலாப்பூர் துணை ஆணையராக இருந்தவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய எஸ்பியாக நேற்று இரவே நியமிக்கப்பட்டார். அவரும் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டு நடவடிக்கை வந்து தொடங்கி இருக்கிறார். தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனைக்கு வந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை அதிகாரப்பூர்வமாக எத்தனை பேர் இதுவரை உயர்ந்திருக்கிறார் என்ற விவரங்களை வந்து அறிவிப்பார்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. வழக்கினுடைய விசாரணை குறித்து உடனடியாக தீவிரப்படுத்துவதற்கும் அதை வந்து வழக்கு எந்த கோணத்தில் செல்கிறது, இது அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன என்பதை அறிவதற்கும் வந்து வடக்கு மண்டல ஐஜி உட்பட காவல்துறை உயரதிகாரிகளும் வந்து கள்ளக்குறிச்சியிலே முகாமிட்டு விசாரணையிலே இறங்கியுள்ளனர்.